ஓகே. ஆக்சுவலா இது எப்படி அமைய போகுதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் என்னோட ஃபோனில் ஆடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த டைம் வந்து என்னோட இயர்பட்ஸ்லேயே ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஒய் பிகாஸ் நான் இதில் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பிசியில் வந்து நான் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆடியோ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணுறதுக்கு ஐ நீட் ஒன் ஆஃப் எனி ஏதாவது ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் எனக்கு தேவைப்படுது. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா என்கிட்ட இருக்கிறது லோ என் பிசி. இதில் நான் டாவின்சியவோ ப்ரீமியர் ப்ரோவையோ இல்லை ஃபில்ம் ரோவோ கூட இதில் நான் ட்ரை பண்ண முடியல. ரொம்ப ப்ரீமியர் ப்ரோட பிஎஸ்6 கூட போய் பார்த்துட்டேன். இட்ஸ் டூ லேகிங். சிஸ்டம் தாங்க மாட்டேங்குது. வேற வழி கிடையாது. அதனால இருக்க ஒரு சாஃப்ட்வேர்லேயே நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த சாஃப்ட்வேர்லேயே வீடியோ அண்ட் ஆடியோ போத் ரெண்டையுமே ரெக்கார்ட் பண்ணிப்போம். ரெக்கார்ட் பண்ணிட்டு ராவா அப்படியே அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி. இதில் வந்து எடிட்டிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா பாஸ் பண்ணி சொல்கிறேன். மிஸ்டேக் ஏதாவது பண்ணுறேன்னா தட்ஸ் வாட் மிஸ்டேக் அப்படின்னு நான் இடையில சொல்லிடுறேன். ஏன்னா இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃப்ளோவில் தான் போகிறேன். லெட்ஸ் ட்ரை த நியூ ஐடியா. பட் இது எப்படி அமைய போகுதுன்னு எனக்கு உண்மையிலே ஐடியா இல்லை. ஆனால் இது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா என்னோட கழுத்தில் தான் ஐ மீன் என்னோட இயரில் வந்து என்னோட ஏர்பட் மாட்டியிருக்கு. இட்ஸ் கம்ஃபர்டபுள் டு ஸ்பீக். எனக்கு நான் எப்படி வேணாலும் சாஞ்சிக்கலாம், உட்காந்துக்கலாம், கொஞ்சம் பின்னாடி கூட தள்ளி உட்காரலாம். அதுக்கேற்ற மாதிரி என்னால் அதை பண்ண முடியும். ஸோ அதனால் ஐ எம் ட்ரைங் டு நியூ ஐடியா. ஃபர்ஸ்ட் இதை நான் என்ன பண்ண போகிறேன், இது என்ன புதுசாக என்ன பண்ணிட போகிறேன், ஆல்ரெடி நான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. என்கிட்ட சின்ன ஒரு ரொம்ப வருஷமாகவே என்கிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் ஒரு 3 to 4 இயர்ஸ், ஆமாம் இது ஆல்மோஸ்ட் ஃபோர்த் இயர் நான் லேர்னிங் டு ஸ்டாக் மார்க்கெட்டை போட்டு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் நம்ம கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்க முடியும். அதில் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக வந்துவிட்டுரும். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிளான் இருக்கு. ஆனால் அதை யார் கேட்பா அப்படிங்கிற பற்றின ஐடியாஸ் எனக்கு இல்லை. பட் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இங்கே அதை கற்றுக்காம கூட நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களுக்கு இது யூஸ் ஆகும், அட்லீஸ்ட் அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுன மாதிரியாவது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ட்ரை பண்ண வைப்பேன். வெல் ரீச் ஆகி அதெல்லாம் எனக்கு தெரியல. அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இது கூட நான் ஆக்சுவலாக டெமோக்காக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் இருந்துட்டு போது இதை அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இப்போது பொதுவாக ட்ரேடிங் அப்படின்னா என்னவா இருக்கும்? பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜீரோ நாலேஜ் இருக்கக்கூடிய இதை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட ட்ரேடிங் பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன தெரியும்? ட்ரேடிங் தமிழ் என்ன? வர்த்தகம். வர்த்தகம்னா பாமரமாக இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு தெரியக்கூடிய விஷயம், ஒரு பொருளை வாங்கி ஹோல்டு பண்ணி சம் மார்ஜின் வச்சு செல் பண்ணுறது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா சந்தையில் தக்காளி விற்கிறவர் அந்த ப்ராடக்ட் அதை உருவாக்குனவர்கிட்ட அதை வாங்கிட்டு வந்து அவர் ஹோல்டு பண்ணி அந்த கன்சியூமர் அதாவது நம்மக்கிட்ட வந்து விற்பார். அதில் சர்டன் மார்ஜின் அவருக்கு தேவையான மார்ஜினை வச்சு நம்மகிட்ட செல் பண்ணுவார் இல்லையா? இது ஒரு அர்த்தம், அதாவது ஒரு ட்ரேடு. அதே மாதிரி அது என்னது, மரங்க வெட்டுறாங்க இல்லையா? மரத்தை வெட்டுறவர் ஒருத்தவங்க வெட்டி கொடுப்பாங்க, அதை ஒருத்தர் வாங்குவார். வாங்கி இந்த ஹோட்டல்ஸ் ஃபங்க்ஷன் டயத்தில் தேவைப்படுறவங்கள்ட்ட அந்த விறகை வைப்பார். இதுக்கு அவர் சம் மார்ஜின் வச்சிருப்பார் இல்லையா? அது மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கடையில் ஃபேன் உருவாக்குறவங்கள்ட்ட அதை வாங்கிட்டு வந்து வீடு கட்டுறவங்கள்ட்ட செல் பண்ணுறது. இது மாதிரி அந்த பொருளை மாற்றி விடுறாங்க பார்த்தியா? இட்ஸ் கால்ட் ட்ரேட். இட்ஸ் மீன்ஸ் தமிழில் சொல்லணும்னா வர்த்தகம், வியாபாரம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இதை இந்த ரீசெண்ட் இடத்துல நீங்கள் நிறையா பேர்கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக ட்ரேட் அப்படிங்கிறத இப்படி தான் உங்களுக்கு மைண்டில் இருக்குது, இது என்ன ட்ரேட்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. ட்ரேட் இங்கே நம்ம ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி காய்கறிகள், எப்படி மருந்து,
எல்லா பொருளையுமே ட்ரேட் இருக்கு இல்லையா? ஒருத்தவங்க வாங்கி தான் நம்மள்ட்ட கொண்டாந்து குடுக்குறாங்க. அதே மாரி ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த செக்டாருக்குள்ள நம்ம நுழைஞ்சுட்டோம்னா, இங்க ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, ஃபாரெக்ஸ் இருக்கு, கிரிப்டோ இருக்கு, பாண்ட் மார்க்கெட் இருக்கு. இது மாரி இருக்கு. இது ஒவ்வொன்னும் நான் முன்னாடி சொன்னது மாரி கம்பேர் பண்ணிக்கங்க. இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைப். இப்போ இந்தியாவுல ஆல்மோஸ்ட் ஃபேமஸா இருக்குது அப்படின்னா, எல்லா ஃபாரெக்ஸும் ஃபேமஸ் தான். இந்தியன் மார்க்கெட் பிஎஸ்சி-என்எஸ்சியும் ஃபேமஸ் தான். கிரிப்டோ ஆல்சோ ஃபேமஸ் தான். ஏன்னா ரீசெண்டாக நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட அது சம் டேக்ஸஸ் கொடுத்தாங்கல்ல, அதுலேருந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்சம் அதிகமாக இப்போ முன்னாடி போயிடுவேன், இருந்துட்டு போகுது. இப்போ அதே மாதிரி இந்த வர்த்தகம் பற்றி சொன்னேன் இல்லையா, இந்த காய்கறிகளை வாங்கி விற்கிறது, அதே மாதிரி தான் ஆன்லைனில் ஏதோ ஒன்று நம்ம வாங்கி விற்க போகிறோம். அதாவது அதை வாங்கிட்டு அதில் நம்ம ஒரு மார்ஜின் வச்சு விற்க போகிறோம், இதுதான் இங்கே பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆன்லைனில் நெட்டில் ஏதோ ஒன்று வாங்கி நம்ம யாருக்கிட்டே விற்க போகிறோம். ஆனால் நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இதை நம்ம யாருக்கிட்ட வாங்க போகிறோம், யாருக்கிட்ட நம்ம விற்க போகிறோம் அப்படின்னு தெரியாது இல்லையா? இன்னும் சொல்லணும்னா அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. பட் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிய வைக்கிறேன். இப்போ கடையில் போய்ட்டு நம்ம ஜாமான் வாங்குறோம்னா அந்த கடைக்காரர்கிட்ட நீங்கள் கன்சியூமர், அவ்வளோதான், சரிங்களா? நீங்கள் அதை வாங்கி கொண்டா யூஸ் பண்ணுவீங்களா இல்லை இன்னொருத்தரை விற்பீங்களாங்கிறது அவருக்கு தேவை கிடையாது. இப்போ நம்ம போய்ட்டு ஒரு கடையில் வாங்குவோம்ல, இல்லைன்னா ஒரு கடைக்கிட்டேயோ ஒரு டீலர்கிட்டயோ வாங்குவோம்ல, அந்த டீலர்கிட்ட பொறுத்த வரையும் நீங்கள் வாங்குறீங்க, அதை நீங்கள் டீலர்ஷிப் பண்ணி அதே மாதிரி நிறையா கடைக்கு கொண்டு விற்கிறீங்களா இல்லை நீங்கள் கடையில் விற்கிறீங்களா அப்படிங்கிறது அவருக்கு தேவையில்லை. அதே மாதிரி இங்கே ட்ரேடிங் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று நீங்கள் வாங்க போகிறீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து, அவருக்கு அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தேவை கிடையாது, அவர் உங்களை விட்டுருவார். இப்போ நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு விற்க போகிறீங்க, உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் அதை வாங்கிக்க போகிறாரு. இதுதான் நடக்கும். இடையில இந்த மார்ஜின் வைக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் வாங்கின காசோட உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் வேணுமோ அதை வந்து கொடுக்கப்படும். ஏதாவது கிறுக்குவோமே அதில், சும்மா இருந்தால் ஸ்க்ரீனை பார்த்தா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும்ல, அதனால் ஏதாவது ஒன்று கிறுக்கும். இப்போது உங்ககிட்ட இருந்து அதாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறீங்க ஒரு பொருளை, உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தர் வாங்க போகிறார், ஓகேங்களா? இந்த பொருளை வந்து இன்னும் எப்படி சொல்லலாம், இப்போ இங்க இருந்து இது உங்ககிட்டயும் போகலாம், இல்லைன்னா அப்படியே நீங்க உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் இதை வாங்கலாம். இப்படிதான் நடக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்த மட்டும் ஆரம்பிச்சுடுறேன். இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேட் அப்படின்னா வாங்கி விற்கிறது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பட் நீங்க ட்ரேட் பத்தி கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு ஏன் ஒரு எல்லாத்தையும் ட்ரேடுன்னு சொல்றாரு, சில பேர் இதை இன்வெஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு மவுஸ்ல வர மாட்டேங்குது. ஆக்சுவலா சில பேர் இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன எல்லாத்தையும் ட்ரேடுன்னு சொல்றீங்க? ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த வாங்கி நம்ம மாத்தி விட்டாலே அது பேர் ட்ரேட் தான், ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசுறேன்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசுறேன்னு சொன்னேன் இல்லையா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டாக் மார்க்கெட் மேஜரா இருக்கு. ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. சரி, என்எஸ்சி பிஎஸ்சினா என்ன? இந்த காலம் வந்து நம்ம தொடக்க காலகட்டத்திலேருந்து இந்த நியூஸ் சேனல்ஸில் அவாய்ட் பண்ண ஒன்று, ஓகேங்களா? அதுதான் அந்த நியூஸ் கடைசியில் சொல்லுவாங்க, இந்திய பங்குச்சந்தைகளில் உயர்வு வீழ்ச்சி அப்படின்னு. அதே நேரத்தில் முன்னாடியே ஒன்று சொன்ன பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், இது மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் இதோட கமாடிட்டின்னு ஒன்று இருக்கு. கமாடிட்டினா நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அன்றாட பொருட்களோட விலை. மீட்டு, அப்புறம் என்னது, தங்கம், வெள்ளி, வேற என்னென்ன இருக்கு, காப்பரு, சில்வரு, வேற என்னென்ன இருக்கு, வாட்டவர் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ட்ரேடபுளாக, இந்த கேஸு, வாங்கி வைக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அதே மாதிரி அது அது பேர் கமாடிட்டி.
இப்போ இங்கே வந்துடுறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்ன சொன்னேன், என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. அப்புறம் இதை பற்றி எங்கே கேள்விப்பட்டிருக்கா சொன்னேன், நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். நியூஸில் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நியூஸில் கடைசியாக சொல்லுவாங்க, வெள்ளி மற்றும் தங்க விலை நிலவரம் அப்படின்னு சொல்லி அதில் போட்டுட்டு அதுக்கடுத்து இந்திய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி, இந்திய பங்குச்சந்தைகள் உயர்வு அப்படின்னு. இது என்னன்னு நீங்க என்னைக்காவது தேட முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா இதை பத்தின ஒரு ஐடியா இருக்கும். பட் இதை பத்தி கண்டுக்கவே இல்லைன்னா இதான் இந்தியாவோட இருக்கக்கூடிய டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளோட ஷேர்ஸ் வந்து இவங்ககிட்ட இந்த இடத்துல வாங்கி வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இது ஒரு சந்தை மார்க்கெட். அங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி ஒரு இண்டெக்ஸா மொத்தமா ஒரு 4000 கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்று அது ஒரு 4000, என்எஸ்ல ஒரு 4000, பிஎஸ்ல ஒரு 5000 கம்பெனி. இதை மொத்தமா சொல்ல முடியாது இல்லையா? அதனால மொத்தமா ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கிட்டு, அதாவது ஒரு எப்படி சொல்றது, செக்டாரா பிரிச்சு ஐடி செக்டார், அப்புறம் என்ன இருக்கு, ஃபார்மா செக்டார், வேற என்ன இருக்கு, கன்சூமர் ப்ராடக்ட், பேங்கிங் செக்டார், இது எல்லாத்தையும் ஒரு இண்டெக்ஸா பிரிச்சு அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுல ஒரு ஒவ்வொன்றுலையும் இவ்வளவு பிராண்ட்ஸ் இருக்கும், நிறுவனங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த செக்டார் எல்லாம் கம்பைன் பண்ணி நிஃப்டி இண்டெக்ஸ், சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இது எப்படி ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படின்னு நம்ம டீட்டெயில் இருக்கும். ஸோ இதுதான் இது. ஓவரா ஸ்டாக் நிறைய இதை மண்டைக்குள்ள போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பிடும். அதனால இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இதை டீட்டெயில்டாக ஷோ பண்ணுறேன். எனக்கு தெரில இதை எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு, வர்ற அன்னைக்கு பாருங்க.